ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கௌசல்யா கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம தெலுங்கு எப்படி பேசுகிறது, பேசிக் தெலுங்கு. ஒரு புது பர்சனை பார்க்குற ஒரு வழியில் எங்கேனாச்சும் ஒரு இடத்துல ஃபங்க்ஷனில் அவங்கக்கிட்ட எப்படி நம்ம க்ரீட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? தெலுங்கு இஸ் அ வெரி ஈஸி லாங்குவேஜ். நம்ம ஊர்லேயே நிறைய பேர் தெலுங்கு பீப்புள் இருக்காங்க. த ப்ராப்ளம் இஸ் அவங்க நம்ம பேசுகிற தெலுங்குவும் அவங்க பேசுகிற தெலுங்குவும் டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுமே கொஞ்சம் ஸ்லாங் வேறு. நம்ம ஊரில் மதுரை ஒரு மாதிரி பேசுவோம், கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவோம், சென்னையில் ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஸ்லாங் டிஃபர் ஆகும் கண்டிப்பாக. சித்தூரில் பேசுகிற பார்டர் தெலுங்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராப்பராக தெலுங்கானாவில் பேசுகிற தெலுங்கு லைக்வைஸ் ஒவ்வொரு இடத்துலையும் லாங்குவேஜ் டிஃபர் ஆகும். இன்றைக்கி நம்ம பேசிக் க்ரீட்டிங்ஸ் எப்படி ஒரு மீட் பண்ண உடனே ஒருத்தரை எப்படி நம்ம வரவே பேசுகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நமஸ்காரம், வணக்கம். ఎలా ఉన్నారు, ఎలా அப்படின்னா எப்படி, ఎలా ఉన్నారు அப்படின்னா எப்படி இருக்கீங்க, బాగున్నారండి. நம்ம தமிழில் யூஸ்வலாக பேசுவோம் இல்லைங்களா, இந்த இங்கே வணக்கங்க, வாங்க, போங்க அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். எப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அண்டின்றது இங்கே அப்படின்றோம். நம்ம எப்படி தமிழில் இங்கே அப்படின்றோம்ல, வாங்க போங்க அந்த மாதிரி தான். எல்லாத்துக்குமே இந்த அண்டி சேர்த்துக்கிட்டோன்னா அந்த லாங்குவேஜோடைய பியூட்டி இன்னும் அதிகமாகும். ஒரு நல்ல ஃப்ளோ நல்லாயிருக்கும், மரியாதையோடு பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. బాగున్నారండి, நல்லா இருக்கீங்களா. బాగున్నాను, బాగా ఉన్నాను, அதுதான் அது. பாகான நல்லா, ఉన్నాను நான் இருக்கேன். நம்ம பேசும்போது బాగున్నాను அப்படின்னா நல்லா இருக்கேன். இங்கே கூட நீங்கள் வேணும்னா நீங்கள் அண்டி சேர்த்துக்கலாம். బాగున్నానండి அப்படின்னா நல்லா இருக்கேங்க. யூ கேன் டாக் லைக் தட் ஆல்சோ. ஐ எம் ஃபைன். మీరు ఎలా ఉన్నారు, మీరు அப்படின்னா நீங்கள். మీరు அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள். காட் இட்? மீருன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? బాగున్నానండి. இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அண்டி மறக்காதீங்க. ஒரு நியூ லாங்குவேஜ் பேசுகிறோம், ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெஸ்பெக்டபுளாக பேசணுன்னா நிஜமாவே அதோடைய ஃப்ளோ நல்லாயிருக்கும். நல்லா இருக்கேங்க அப்படின்றோம் இல்லையா, அது எதை நல்லா இருக்கேன்னு சொல்கிறது ஒரு ரகம், நல்லா இருக்கேங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது நோ ப்ராப்ளம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிறோன்னா லெட் இஸ் பி லைக் திஸ். ఎప్పుడు చెన్నై వచ్చారు, ఎప్పుడు அப்படின்னா எப்போ, சென்னைக்கு சென்னை, வந்தீங்க பாஸ்ட் டென்ஸு. எப்போ சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா வச்சாரு. எப்படி சென்னை வச்சாரு அப்படின்னா எப்படி சென்னை வச்சாரு அப்படின்னா எப்போ சென்னைக்கு வந்தீங்க. ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு நின்னே வச்சாரு. நின்னே அப்படின்னா நேற்று, நேற்று. நின்னா அப்படின்னா நேற்று, நின்னே அப்படின்னா நேற்று தான். இந்த மாதிரி நேற்று தான் வந்தேன், நின்னே வச்சானு. சரிங்களா? நேற்று தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வணக்கம், நமஸ்காரம், ఎలా ఉన్నారు, బాగున్నారండి, బాగున్నానండి அப்படின்னு இது ஆன்சர். சரிங்களா? இது ஆன்சர். ஸோ మీరు ఎలా ఉన్నారు, நெக்ஸ்ட் நீங்கள் கேட்குறீங்க. మీరు ఎలా ఉన్నారు அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, அவங்க ஆன்சர் கொடுக்குறாங்க, బాగున్నానండిன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எப்போ சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க, அதுக்கு நின்னே வச்சானு, எஸ்டர்டே ஒன்லி ஐ கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட கண்டினியூஷன் அப்படியே பார்க்கலாம் பாருங்கள். அப்படியா அப்படின்றோம் இல்லையா, வி ஆர் டாக்கிங் லைக் திஸ். அப்படியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது అలాగే. அப்படியா உடனே చాలా సంతోషం, చాలా సంతోషం அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப, చాలా அப்படின்னா ரொம்ப, ரொம்ப సంతోషం. నెక్స్ట్ మిమ్మల్ని చూసి చాలా రోజులైంది அப்படின்னா உங்களை பார்த்து, மிம்மல்னி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் தனித்தனியாக சொல்லிக் கொடுப்பேன் கிளாஸஸில். இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். எப்படி இன்ட்ரடக்ஷன், ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதுன்றது தான். பேசும்போது நீங்களாக எப்படி பேசுகிறதுன்றது இனி வரப்போகிற வீடியோஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதை ப்ராப்பராக கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா யூ கேன் டாக் பை யோர் செல்ஃப் வித்தவுட் இது மோர் ஆர் லெஸ் பை ஹார்ட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் வர கிளாஸஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்களே எப்படி பேசலான்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? மிம்மல்னி சூசி. மிம்மல்னி அப்படின்னா உங்களை, பார்த்து அப்படின்னா చూసి, ரொம்ப அப்படின்னா చాలా, நாளாச்சு, రోజులైంది ரொம்ப நாள் ஆச்சு இல்லை కదా. మిమ్మల్ని చూసి చాలా రోజులైంది కదా, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல.
అవును నిజమే అవును அப்படின்னா ஆமாம் ட்ரூ ஆமாம் நிஜம்தான் எல்லாமே இங்கே நம்ம இங்கே நிஜம்தான் அப்படின்றோம் இல்லைங்களா, அது நிஜமே. இங்கே ஜா இங்கே ஜா அவ்வளோதான் வித்தியாசம். இந்த திங் இஸ் ஸ்லாங்கை பார்த்துக்கோங்க, எப்படி நம்ம பேசுகிறோன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறது அவங்க அப்படியே ஃபார்மலாக பேசுவாங்க. ஸோ அதை நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண அவனும் நிஜம் அதோட நின்றுடும் அப்படியே. ஆனால் அப்படி கிடையாது லாங்குவேஜ். இந்தியன் லாங்குவேஜ் இப்போ நான் இங்கிலீஷை பற்றி சொல்லலை, இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே இப்போ சஹி ஹே, ஹிந்தியில் கூட சஹி ஹே அப்படின்னு தான்பாங்க. சஹி பேசுகிற ஸ்லாங்கு டோன் எல்லாமே மாறும் உங்களுக்கு. சரிங்களா? அதுதான் நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம். ఓకే, తర్వాత அடுத்தது ఎదుకు టాక్ కంటిన్యూ ఆగదు. తర్వాత ఇంట్లో అందరూ ఎలా ఉన్నారు, తర్వాత அப்படின்னா அப்புறம், ఇంట్లో அப்படின்னா வீட்டில், అందరూ அப்படின்னா எல்லாரும், ఎలా ఉన్నారు எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறோம். இது எப்படி பேசுகிறதுன்னு பார்க்கலாமா? తర్వాత ఇంట్లో అందరూ ఎలా ఉన్నారు, நான் ஸ்லோவாக சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக இப்போ பாருங்கள். அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க. இதுவே తర్వాత ఇంట్లో అందరూ ఎలా ఉన్నారండి, இங்கே அண்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். తర్వాత ఇంట్లో అందరూ ఎలా ఉన్నారండి அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்களா? ஸோ இது అలాగేன்றது வந்து அப்படியா, கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. అవును அப்படின்னா ஆமாம், అవును அப்படின்னா ஆமாம். తర్వాత அப்படின்னா லேட் அப்புறமா, இது அப்புறமா அலா அனோ அப்படியா அப்புறமா எல்லாமே வேறு வேறு. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த வேர்ட்ஸு, இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸு, இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களை அப்படியே அழகாக கொண்டு போய் காமிக்கும். நம்ம பேசுகிற ஸ்லாங் வந்து இட் பியூட்டிஃபைஸ் மோர். ఓకే, సో இதை நான் இந்த சென்டென்ஸ் மறுபடியும் కంటిన్యూ பண்ணுறேன். అలాగే చాలా సంతోషం, ரொம்ப சந்தோஷம். మిమ్మల్ని చూసి చాలా రోజులైంది కదా, మిమ్మల్ని చూసి చాలా రోజులైంది కదా அப்படின்னு கேட்குறீங்க. అవును నిజమే, నిజంதான். తర్వాత ఇంట్లో అందరు ఎలా ఉన్నారండి, வீட்டில் எல்லோரும் சரியா, ఇంట్లో అందరు ఎలా ఉన్నారంடின்னு கேட்குறோமா? எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு பேசுவாங்க. அடுத்தது இப்போது எல்லாரும் நல்லா இருக்காங்க எப்படி சொல்லுவோம்? అందరూ బాగున్నారు, எல்லாரும் நல்லா இருக்காங்க. అందరూ బాగున్నారండి. ஆஸ் யூஷுவல் நீங்கள் அண்டி சேர்த்துக்கோங்க. நான் அந்த ஃப்ளோவில் பேசும்போது இட் கம்ஸ் லைக் தட். நீங்கள் வந்து இதை கவனிக்கணும். అందరూ బాగున్నారండి உடனே அவங்க சொல்கிறாங்க చాలా సంతోషం అండి, ரொம்ப சந்தோஷம். మళ్ళీ కలుద్దాం, ஏதோ ஃபங்க்ஷனில் வந்திருக்காங்க, ஜஸ்ட் லைக் தட் மீட் பண்ணுறாங்க. మళ్ళీ కలుద్దాం, மறுபடியும் பார்க்கலாம். தட்ஸ் ஆல். சரிங்களா? ஸோ த பேட்டர்ன் இஸ் லைக் தட். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், ஒருத்தர் எப்படி பேசுகிறதுன்றதை பற்றி நீங்கள் இப்போ ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்தீங்க. ஓகே, இதோட கண்டினியூஷன் பார்க்கணும் அப்படின்னா அது இன்னும் அழகாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன இதோட முடியுது கிளாஸு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சின்ன பேசிக்காக சின்ன கொஷின் வேர்ட்ஸ் எழுதி கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ఓకేవా? ఎలా, ఎందుకు, ఎప్పుడు, ఎక్కడ, ఏమి. ஓகேவா? எலானா எப்படி, ఎందుకుன்னா ஏன், ఎప్పుడు அப்படின்னா எப்போ, ఎక్కడ அப்படின்னா எங்கே, ஏமி அப்படின்னா என்ன. இந்த பேசிக் வேர்ட்ஸ் வச்சு சென்டென்சஸ் நம்ம இப்போது ஒரு 2-3 மினிட்ஸ் படிக்கலாம். சரிங்களா? இந்த உன்னாரு அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. உன்னாரு அப்படின்னா இருக்கீங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், ఎలా ఉన్నారు, ఎలా ఉన్నారు எப்படி இருக்கீங்க. ఎక్కడ ఉన్నారు எங்கே இருக்கீங்க. ఎలా ఉన్నారు, ఎక్కడ ఉన్నారు எங்கே இருக்கீங்க. ఎక్కడ ఉన్నారు. இது ரெண்டும் கொஷின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்துக்கோங்க. இந்த கொஷினை வச்சு இதை எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ఎలా ఉన్నారు அப்படின்னா எப்படி இருக்கீங்க. நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க இது எல்லாமே. ఎక్కడ ఉన్నారు,
ஐந்தி, இதுவும் நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தது தான். இந்த வீடியோவை மறுபடியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஐந்தி அப்படின்னா ஆச்சு. இது வச்சு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருது. என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். ஓகே, இது எப்படி சொல்லுவோம் நம்ம? என்ன ஆச்சு, ஏமைந்தி, ஏமி ப்ளஸ் ஐந்தி, இது ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஐ போயிடும், ஏமைந்தின்னு வந்துடும். ஏமைந்தி. இப்போ இதே சென்டென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், ஃபங்க்ஷன் எங்கே ஆச்சு, ஃபங்க்ஷன் எங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்கே மீன்ஸ் ఎక్కడ, ஃபங்க்ஷன் ఎక్కడ ஐந்தி. அவ்வளோதான். இப்படியே தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். எక్కడ ஐந்தி, ஏமைந்தி, இந்த ஐந்தின்ற வேர்டை வச்சு சென்டென்சஸ் இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபங்க்ஷன் ఎక్కడ ஐந்தி, ఏమైంది, జనరల్ என்ன ஆச்சு, ஃபங்க்ஷன் ఎక్కడ అయింది, ఫంక్షన్ ఎప్పుడు అయింది, ఫంక్షన్ ఇదే தான், ఎప్పుడు అయింది, ఎప్పుడు అయింది, ఇదే தான். ఓకేங்களா? ஃபங்க்ஷன் ఎలా అయింది, ఫంక్షన్ எப்படி ஆச்சு, நல்லா ஆச்சு அப்படின்னா మంచిగా అయింది. லைக் தட் யூ கேன் ஃபினிஷ் த சென்டென்சஸ். ఓకేవా? பார்த்துக்கோங்க. ఎలా, எப்படி, ఎందుకు, ஏன், ఎప్పుడు, எப்போ, ఎక్కడ, எங்கே, ఏమి, என்ன, ఉన్నారు அப்படின்னா இருக்கீங்க. ஸோ ఎలా ఉన్నారు, எப்படி இருக்கீங்க, ఎక్కడ ఉన్నారు, எங்கே இருக்கீங்க. இது வந்து ஐந்துன்றது வந்து ஒரு தனி வேர்டு. இது எப்படி உன்னாரு பேஸ் பண்ணி சென்டென்சஸ் நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணோமோ அதே மாதிரி ஐந்தியை வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஏமைந்தி, ஏமி ப்ளஸ் ஐந்தி ஜாயின் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான் இது. என்னாச்சு அப்படின்றது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான் ஏமைந்தி அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. ஃபங்க்ஷன் ఎక్కడ అయింది, ஃபங்க்ஷன் எங்கே ஆச்சு, ஃபங்க்ஷன் ఎప్పుడు అయింది, ஃபங்க்ஷன் எங்கே ஆச்சு, ఎలా అయింది, எல்லாமே இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம மாற்றி மாற்றி கேட்டுக்கலாம். இப்போ நமக்கு நாமே இப்போ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்காந்து ஃபஸ்ட்டு இது கவனிக்கிறது இம்பார்ட்டண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்களும் என்ன பண்ணணும், உட்காந்து மறுபடியும் அதை கேட்டு பார்க்கணும். நீங்கள் கொஷின்ஸை மாற்றி மாற்றி பார்க்கணும். இதை இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா, அதை இப்படி மாற்றி பார்க்கலாமா, அப்படி பேசும்போது லாங்குவேஜ் தானாக வந்துடும். என்னன்னா நமக்கு டைம் வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும், அண்ட் மோர் தென் தேட் யூ ஷுட் லிசன் அண்ட் ஓப்பனாக நீங்கள் பேசி பழகணும். நீங்கள் ஓப்பனாக பேசி பழகுனீங்கன்னா லாங்குவேஜ் ரொம்ப அழகாக வந்துடும். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஹாவ் அ ஹாப்பி டே. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். பாய். லீலா சந்திரகிரி ஃப்ரம் லீலா சந்திரகிரி.